நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குற மாதிரி, உங்கள் வீட்டு பாவக்காயில் எப்படி கசப்பே இல்லைன்னு கேட்குற மாதிரி ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு. இது நல்லா கழுகிட்டேன். பாவக்காயை கழுகிட்டு டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிடலாம். டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருக்கிற அந்த விதைகளை பூரா இப்படி சுரண்டியே எடுத்துடலாம். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் எல்லாம் கோடு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது கோடு விழுந்துடும். அதனால் இப்படி ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை பரட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். சிப்ஸ் மாதிரி கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்க, இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் புளி கரைசல் உள்ளே சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு கரைசல்லாம் கிடையாது, ஏற்கனவே எடுத்து வச்ச கரைசலில் 2வது கரைசலை தான் உள்ளே சேர்த்துருக்கேன். புளி கரைசலில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாவக்காயை உள்ளே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கிறனால பாவக்காயோட கசப்பு தன்மை குறையும். எந்த காய்கறியுமே கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசிடக்கூடாது, அதோட வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் போயிடும். அதுக்குன்னு ரொம்ப போகாது. சிலவங்களாம் வேக வச்சு அந்த தண்ணி வடித்து விட்டுருவாங்க. அதில் சுத்தமாக சத்தே இருக்காது. அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் இது ஓரளவுக்கு சத்தாக தான் இருக்கும். அடுத்ததாக இதை 1/2 மணி நேரம் கழித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே நல்லா கசப்பு தன்மை அதில் இருக்கும். அடுத்ததாக ஒரு தவா எடுத்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறோம். நம்ம ஃப்ரை பண்ணி தான் முழுக்க எடுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்துருக்கிறனால 2 பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய்களை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரட்டி விடுங்க, பாவக்காய் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுற அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்து தண்ணி ஊற்றிடலாம். லேசாக தெளித்து விடுற அளவு தண்ணி சேர்த்தால் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷமாக குக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை குக் பண்ணியிருக்கேன், பெரட்டி எடுத்து. அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிருச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம் உள்ள. லெமனுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு குட்டி பீஸ் வெல்லம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லெமனோட புளிப்பும் வெல்லத்தோட இனிப்பும் கசப்பை குறைச்சி கொடுத்துரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே நம்மளோட பாவக்காய் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு கம்மியாக இருந்தால் திரும்ப கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பாலாம் இருக்காது, ஒரு லைட்டான கசப்பு சுவை தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான ரெசிபி வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். And thanks for watching.